38 வருஷத்துக்கு மேலாக மோசேக்கும் ஆண்டவருக்கும் எந்த கனெக்ஷனும் கிடையாது, எந்த உறவும் கிடையாது. அவன் தரிசனத்தை இழந்துட்டான், எகிப்தை மறந்துட்டான், ஜனங்களை மறந்துட்டான், தன் ஜனங்கள் உபத்திரவப்படுகிறத மறந்துட்டான். எல்லாம் மறந்து அவன் ஆடு மேய்க்கிறது தான் என் வாழ்க்கையில், இதுதான் என் வாழ்க்கை அப்படி தான் நினச்சிட்டு மோசே இருந்துட்டு இருந்தான். ஆண்டவர் சொல்கிறாரு, திரும்ப ஞாபகப்படுத்துகிறார், சும்மாவா உன்னை நைல் நதியில் பாதுகாத்தேன், சும்மாவா உங்கூட பிறந்த ஆண் குழந்தைகளை செத்த போது ஒன்றை மட்டும் உயிரோட வச்சது, சும்மாவா ஆடை மேய்ச்சிட்டு மேன்னு ஆடை மேய்ச்சிட்டு சிப்போரால் மேரேஜ் பண்ணிட்டு பிள்ளைகளையும் பெற்றுட்டு இதுக்காக உன்னை காப்பாற்றினேன் வா அப்படின்னு ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போது இந்த இடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு மனிதன் எப்படிப்பட்டவனாக போனான் என்றால் விடுவிக்கிறவனாக புறப்பட்டு போனான். எப்படி போனான்னு சொல்லுங்கள்? விடுவிக்கிறவனாக, இல்லைன்னா விடுதலை ஆக்குகிறவனாக. ஆண்டவர் சொல்கிறாரு, அவர்களை விடுதலை ஆக்கவும், அவர்களை என்ன செய்வதற்காக சொல்லுங்கள்? விடுதலை ஆக்கவும் நான் உன்னை அனுப்புகிறேன், நான் கூட இருப்பேன். 12 சொல்கிறாரு, அதற்கு அவர் நான் உன்னோடே இருப்பேன். இது எப்படி நடக்க? நான் உன் கூட இருப்பேன், நான் உன்னை விடுதலை ஆக்க போகிறேன். அப்போது இந்த இடத்துல ஒரு என்கவுண்டர், விசேஷமான இடத்துல என்கவுண்டர் ஆன ஒரு மனிதன், அவன் எப்படிப்பட்டவனாய் புறப்பட்டான் என்றான். மேய்க்கிறவனாக ஒரு ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த மனிதன் இப்போ தேசத்தையே, இல்லைன்னா லட்சக்கணக்கான ஜனங்களை விடுதலை ஆக்குகிறவனாக அந்த ஓரே பர்வதத்தை விட்டு அவன் புறப்பட்டு போனான். ஜீசஸ் ஆமென். எப்படி புறப்பட்டு போனான்னு சொல்லுங்கள்? விடுதலை ஆக்குகிறவனாய். நிறைய உண்டு. நான் இன்றைக்கி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆண்டு அனுமதிச்சு சனிக்கிழமை நான் இதை டச் பண்ணுவேன், அடுத்த வெள்ளிக்கிழமையும் நான் இதை ஒருவேளை நான் டச் பண்ணுவேன். இதிலிருந்து நிறைய காரியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்திகிட்டே இருக்கிறாரு. ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உண்டாகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கர்த்தர் கிருபை செய்வாராக. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போது அந்த இடத்துல ஒரு என்கவுண்டர் உண்டான போது அந்த என்ன சொல்ல, மோசேயோட சரித்திரமே மோசையே மாறிட்டான். அதான் உண்மை. மோசே என்ன செஞ்சிட்டாரு? மாறிட்டான். இப்போ அவன் தரிசனம் மாறுது. இனி ஆடு மேய்க்கிறது அவன் தரிசனம் கிடையாது. எப்படியாவது 500 ஆடை 1000 ஆடாக மாற்றணும், தரிசனம் கிடையாது. இப்போ அவனுடைய தரிசனம் ராஜாவோடு போய் பேசணும். என் ஜனம் என்ன சொல்ல அடிமையாக்கப்படுகிறது, அதிலிருந்து நான் அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? விடுதலை யாக்க வேண்டும். ஆமேன். எதிலிருந்தெல்லாம் விடுதலை? ஸ்தோத்திரம். 7ஆம் வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது கர்த்தர் நம்பர் ஒன் உபத்திரவத்திலிருந்து விடுதலை. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இது 2 நடக்கணும். முதல்ல நமக்கும் விடுதலை வேணும், 2வது நீங்கள் விடுதலை பெறுகிறவர்களாக இருக்கக்கூடாது. வெரி குட். விடுதலை கொடுக்கிறவர்களாய், விடுதலை ஆக்குகிறவர்களாய் நம்ம மாறணும். ஏன்னா இந்த இடம் ஒரு விசேஷமான இடமாய் ஓரே பர்வதம் மாறினது. அவன் விடுதலையும் பெற்றுக்கொண்டான். அது மட்டும் இல்லை, விடுதலை ஆக்குகிறவனா என்ன செய்தான்? புறப்பட்டு போனான். ஆமென். ஸோ அப்போ உபத்திரவத்திலிருந்து விடுதலை. தொடர்ந்து ஆளோட்டுகள் நிமித்தம், 2வது கூக்குரலிருந்து விடுதலை. 1 உபத்திரவத்திலிருந்து விடுதலை, 2வது கூக்குரலிருந்து என்ன விடுதலை, 3வது வேதனை அறிந்திருக்கிறேன், வேதனையிலிருந்து விடுதலை. எல்லாரும் சொல்லுங்க, உபத்திரவத்திலிருந்து விடுதலை, கூக்குரலிருந்து விடுதலை. சத்தமாக சொல்லணும். எனக்கு தீயில நீங்கள் இருக்கணும், அப்போ தான் தீ அடியும். ஆமேன்னு சொல்லுங்கள். எனக்கு அந்த வெறியில் நீங்களும் கனெக்ட் ஆகணும். அதனால தான் வெள்ளிக்கிழமையில் உள்ளவங்க கொஞ்சம் டவுன் ஆச்சுன்னா எனக்கு கோவம் வரும். சண்டே வர்றவங்க உறங்கிட்டு போனாலும் கண்டுக்க மாட்டேன், நீங்கள் உறங்கினா விட மாட்டேன். ஆமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஏன்னா எதிர்பார்ப்புன்ற இடத்துல உங்கள் மேலே ஒரு அபிஷேகம் இருக்குது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அந்த விசுவாசி உறங்கம்ப சிரிச்சிட்டு போனார், நான் இங்கே பில்லர் தான் கொடுத்தேன் வந்துட்டாரு அப்படின்னு இருக்கக்கூடாது. இங்கே விடமான். ஏன்னா இது நீங்கள் தீயாக மாறணும். ஆமே. அவங்க விடுதலை ஆகிறவங்களாக இருந்தாலும் நீங்கள் விடுதலை ஆக்குகிறவங்களாக மாறிடணும். ஆமே, அதுதான் தரிசனம். ஹல்லேலூயா. அதனால் தீயாக நிற்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. ப்ரைஸ். சில வேலையெல்லாம் பார்க்கும் அந்த ஓனர் அந்த சிலவங்களெல்லாம் விட மாட்டான், குனியக்க விட மாட்டான். ஏன்னா வேலை அதிகம், ஏன்னா அவருடைய வெறி அதிகம். அப்போது
அந்த மக்கள் எதிலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுக்குறாருன்னா, ஒன்று உபத்திரவத்திலிருந்து, 2 கூக்கரிலிருந்து, 3வது எதிலிருந்து விடுதலை? வேதனையிலிருந்து. ஆமென். நான் சொல்கிறேன், இயேசு நாமத்தினாலே இந்த 3 விதமான விடுதலையை இந்த ஆலயத்திலே கர்த்தர் கட்டளையிடுவாராக. நல்ல 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 அந்நிய பாஷ் ஊடா பாரா பாலா பாரா பாலா பாரா பாலா ஊடா. வேதனையிலிருந்து விடுதலை, உபத்திரவத்திலிருந்து விடுதலை, கூக்கரிலிருந்து விடுதலை. ஊடா ராக ஷியாதார. ஹalleluya. ஆமென். ஸ்தோத்திரம். சொல்லுங்க, பவர்ஃபுல்லாக சொல்லுங்க. எதிலிருந்து? சொல்லுங்க. நான் சொன்ன உபத்திரவத்திலிருந்து விடுதலை, கூக்கரிலிருந்து விடுதலை, வேதனையிலிருந்து விடுதலை. நல்லா கையை தட்டி விடுதலை. உங்களுக்கு விடுதலை, முதல்ல உங்களுக்கு விடுதலை. இந்த சபையில் இன்னைக்கு உபவாச ஜெபத்து வராத பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் சபையில் எங்கள் பிள்ளைகள் படுகிற உபத்திரவத்திலிருந்து ஒரு விடுதலை, கூக்கர்லேருந்து ஒரு விடுதலை, வேதனையிலிருந்து ஒரு மகாபெரிய விடுதலை. உடா கபா ரபா நபா ரிபா ஷரா. இனி உபத்திரவம் இல்லை. ஏன்னா தேவன் இறங்கிட்டாரு. இந்த நான் ஆண்டவரே, இனி வரப்போகிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. நாங்கள் விசுவாசிக்கிறோம், இன்னும் 100கணக்கான புதிய மக்கள் இதுக்குள்ளே வரப்போகிறாங்க. அவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த வரப்போகிற அந்த மக்களோட கூக்கிலிருந்து விடுதலை, உபத்திரவத்திலிருந்து விடுதலை, வேதனை ஒரு விடுதலை. ஓ உடரபலஷியா. எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே எனக்காய் பேசும் ஆமென் ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நிறைய சொல்லணும். அப்போது முதல்ல அந்த இடம் ஒரு சூப்பர் நேச்சுரல் இடமாக மாறிச்சு. சூப்பர் நேச்சுரல் இடமா மாறினால அங்கண்டு புறப்பட்டவன் ஒரு ரெடீமராக, ஒரு விடுதலை ஆக்குறவனா என்ன செய்து போனால் புறப்பட்டவன். இதிலிருந்து விடுதலை 3 காரியங்கள். வசனத்தை அப்படியே சொன்னேன். அடுத்து அவங்களுக்கு கொடுத்த விடுதலை எப்படிப்பட்டன்னா, அதுதான் என்னுடைய என்ன டச் பண்ணது. ஒன்று, இடம் சூப்பர் நேச்சுரலாக மாறினது என்னை உடச்சிச்சு. போன சனிக்கிழமை திருக்கனூரில் வச்சு இந்த வேடை ஆண்டர் தந்து பேசிகிட்டு இருந்தார். ஆமென். அடுத்து ஸ்தோத்திரம், இந்த இடம் சூப்பர் நேச்சுரலாக மாறிட்டு நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். நான் இந்த இடம் இது ஒரு ஓரே பர்வதமாக இந்த இடத்தை கருத்து மாற்றிட்டார். ஹல்லேலூயா. புறப்பட்டவன் ஒரு விடுதலை ஆக்குகிறவனாக புறப்பட்டு போனான். அவர்கள் கொடுத்த எப்படிப்பட்ட விடுதலை என்றால், நிரந்தரமான விடுதலை கருத்தை கொடுத்தார். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, என்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியே வந்தாங்களோ அதுக்கப்புறம் அவர்கள் திரும்ப எகிப்துக்குள்ளே என்ன செய்ய முடியலை, போகலை. அப்படின்னா கொஞ்சம் கூட தெளிவாக சொன்னால், ஒரு ஆடு கூட திரும்ப எகிப்துக்குள்ளே போகலை. பண்ணி வளர்த்தானுங்களான்னு தெரியலை. சோத்திரம் தெரியல. என்ன எதோ ஒரு பூனையோ ஒரு மிருகஜீவம் கூட திரும்ப எகிப்துக்குள்ளே என்ன செய்யலை, போகலை. இவனுக்கு என்னெல்லாம் எப்படி புறப்பட்டு வந்தாங்களோ அதுக்கப்புறம் என்ன செய்ய திரும்ப எகிப்துக்குள்ளே என்ன செய்யலை, போக ஆண்டவர் அனுமதிக்கலை. ஏன்னா இங்கே கொடுத்த விடுதலை அவர்கள் பெற்ற விடுதலை இல்லை, இங்கே அவர்களுக்கு கிடைச்ச விடுதலை தேவன் கொடுத்த விடுதலை. ஆமென். கிறிஸ்து உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். தேவன் கொடுக்கிற விடுதலை ஒரு நிரந்தரமான விடுதலை, நிரந்தரமான விடுதலை. அந்த ஒருவேளை கானானில் சேர முடியாமல் லட்சங்கள் மறித்தது. ஆனால் திரும்ப நாங்கள் ஒரு 30 லட்சம் என்று சொல்லி சரித்திரம் சொல்லுது. 30 25 லட்சத்தில் ஒருத்தங்கூட திரும்ப எகிப்துக்குள்ள என்ன செய்யலை, போகலை. ஆமென். ஏன்னா ஆண்டு கொடுத்த விடுதலை கர்த்தர் கொடுத்தார். அந்த விடுதலை அது நிரந்தரமான விடுதலை, நிரந்தரமான விடுதலை. சத்தமாக ஒரு ஆமென். நிரந்தரமான விடுதலைக்கு காரணம் என்ன? அதான் 3 காரணம். இதான் என்னோட எழுதுறதுல மும்முரமாக இருக்கப்படாது, அவன் நடக்கிறதுல மும்முரமாக இருக்கணும். எழுதாட்டாலும் குழப்பம் இல்லை. நான் போகிற லாஸ்ட்டில் உங்களுக்கு பாயிண்ட்டை சொல்லி தாரேன்.
ஆமீன் ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் அவர்களுக்கு நிரந்தரமான, அப்போ இந்த சர்ச்சில் வந்துட்டு இருக்கிற உங்களுக்கும் சரி எனக்கும் சரி பாதி விடுதலைலாம் நமக்கு தேவையில்லை. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், அடுத்து 1 மாத விடுதலையும் நமக்கு தேவையில்லை. ஆமீன். ஆண்டவர் ஒரு விடுதலை கொடுத்தாருன்னா அந்த விடுதலை எப்படிப்பட்டதாக இருக்கணும்? சத்தமாக சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள். நிரந்தரமான. நான் சொல்கிறேன், இன்னைக்கு கர்த்தர் அந்த நிரந்தரமான விடுதலையை உண்டாக்கிட்டார். சிலருடைய சரீரத்தில் ஒரு நிரந்தரமான விடுதலை, குடும்பத்தில் ஒரு நிரந்தரமான விடுதலை. ஆமேன். ஏன் நிரந்தரமான விடுதலை? ஏன் நிரந்தரமான விடுதலை? அதான் என்னோட பாயிண்ட்டு. நான் வேகமாக போகிறேன், பட்டு ரிசீவ் பண்ணிட்டு போயிடணும். ஆமேன்னு சொல்லுங்கள். 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 9ம் 10ம் வாசிங்க. நான் 15 தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன். பகைஞன் சொன்னான், வீச பண்ணினேன், கடல் அவர்களை மூடிக்கொண்டது, தண்ணீர்களின் ஈயம் போல் என்ன செய்து அவர்கள் அமிழ்ந்து போனார்கள். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் திரும்ப அவங்கள எகிப்துக்குள்ளே போக முடியலை? அது நிரந்தரமான விடுதலை. ஏன் உண்டாச்சுன்னா 3 காரணம். 1, ஆமீன் ஸ்தோத்திரம், இவர்கள் திரும்ப எகிப்துக்குள் இந்த லட்சக்கணக்கான ஜனங்களை கொண்டு போவதற்காக புறப்பட்டார்கள். அதைத்தான் 10வது வசனத்தில் 9ல் வாசித்து அவங்க சொன்ன வார்த்தை இவர்கள் பாடுகிறார்கள், தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன் என்று சொல்லி அந்த ஜனங்கள் சொல்லுகிறார்கள். அப்படிதான் அவங்க எங்களை பின்தொடர்ந்து வந்தார்கள். எங்களை பின்தொடர்ந்து வந்தவர்கள் ஆமீன் காற்றை வீச பண்ணி கடலிலே கடல் அவர்களை மூடிக்கொண்டது, திரளான தண்ணீர்களில் ஈயம் போல் என்ன செய்தார்கள்? அமிழ்ந்து போனார். ஒரே வார்த்தையில் சொல்ல போகிறேன், பின்தொடர்கிறவர்கள் ஆமீன் அழிக்கப்பட்டார்கள். பின்தொடர்கிறவர்கள் ஆமீன் ஸ்தோத்திரம் நிர்மூலமாக்கப்பட்டார்கள். பின்தொடர்கிறவர்கள் ஆமீன் ஸ்தோத்திரம் நிர்மூலமானார்கள். ஹல்லேலூயா, ஆமீன். நிரந்தரமான. ஏன் சிலருக்கு ஒரு விடுதலை கிடைச்சி 1 மாதம் நல்லா இருக்கிறாங்க, திரும்ப அதே பிரச்சனை இருக்கிறதுக்கு அட்டாக் பண்ணுற காரணம் பின்தொடர்கிறவைகள் இன்னும் உயிரோடு தான் இருக்குது. சோத்திரம், அல்லேலூயா. பின்தொடர்கிறது இன்னும் எப்படி இருக்குது? உயிரோடு இருக்குது. பின்தொடர்கிறது இன்னும் ஆக்டிவ்ல இருக்குது. பின்தொடர்கிறவைகள் அழிக்கப்பட்டால் கிடைக்கிற விடுதலை நிரந்தரமான விடுதலை. உடபாலபாலபால சிகதரகட உடரலரதரக ஷியாரக உடரகதரக சிகதரகட. நான் என்னுடைய மெயின் நோக்கம் என்னென்னா, இன்னைக்கு உங்களையும் இந்த சபையையும் தேவ பிள்ளைகளையும் விடுதலை ஆன பிறகு எவைகளெல்லாம் பின்தொடர்கிறதோ அவைகள் இந்த பகல் உபவாச ஜெபத்தில் அமிழ்ந்து போவதாக, அழிக்கப்படுவதாக, நிர்மூலமாக்கப்படுவதாக. உடபரபல சிகதரகடபர தீரபலதர. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இன்னும் இதை காட்டில் இன்னும் ஃபயராக இருக்கணும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் சகோதரா, உன்னை பின்தொடர்கிறது. ஆமே, இந்த சபையை பின்தொடர்கிறது. ஆமே, உங்கள் ஆவிக்கிற வாழ்க்கையை பின்தொடர்கிறது. இவனை விடமாட்டேன், ஆமே, இவனை எழும்ப விடமாட்டேன், முன்னேற விடமாட்டேன், சுகத்தை கொடுக்க விடமாட்டேன், இந்த குடும்பத்தை தழைக்க விடமாட்டேன் என்று எதெல்லாம் சவால் விட்டு பின்தொடர்கிறதோ அதெல்லாம் இந்த பகல் வேளையில் அழிக்கப்படுவதாக, அமைந்து போவதாக, எஸ் நிர்மூலமாக்கப்படுவதாக. ஓ ஏ ஏ ஏ உடா பல பாஷி வீரி வீரி உடா லபா ஷர பல ஹந்தன ஹந்தன. நல்ல நல்ல ஆமை, நல்ல ஆமை, நல்ல ஆமை. இன்னைக்கு பின்தொடர்கிறது நிர்மூலமாக்கட்டு பிரதர். பின்தொடர்கிறவர்கள் அழியட்டு சிஸ்டர். ஒரு லபாஷியா அப்படின்னா உனக்கு கிடைக்கிற விடுதலை நிரந்தரமான விடுதலை. ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஷலி பிரி 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 உடரபல ஸ்ரீ பிரி 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 உடபரா. இன்னைக்கு சுகத்தை பெறுகிறான். ஒரு வாரம்
விட்டான். அதே வியாதி காரணம் என்ன? பின்தொடர்கிறது, இன்னும் ஜீவனோடு இருக்கு. அது அழியணும், அது அழியணும். இன்னைக்கு தீ பிடிக்கட்டும். மனோஜ பின்தொடர்கிறவைகள், ஆமே, எங்க பிள்ளைகளை பின்தொடர்கிறவைகள் இந்த பகல்ல அழியட்டு இயேசுவின் நாமத்தில். பெற்றுக்கொள் விடுதலை. ஒரு நிரந்தரமான விடுதலை கருத்து தருகிறோம். ஒரு நிரந்தரமான விடுதலை. ஆமென், ஆமென். நிரந்தரமான விடுதலை. ஓ அழியட்டும். இச்சையின் ஆவிகள் அழியட்டும். வியாதியின் பலவீனப்படுத்துகிற ஆவிகள் அழியட்டும். தரித்திரத்தின் ஆவி அழியட்டும். சமாதான கேட உண்டு பண்ணுகிற ஆவி அழியட்டும். ஆமென், 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 ஆமென். தீ 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 பெற்றுக்கொள். நிரந்தரமான விடுதலை. சிஸ்டர், கர்த்தர் உனக்கு ஒரு நிரந்தர விடுதலை தர்றார். பிரதர், உனக்கு ஒரு விடுதலை, நிரந்தரமான விடுதலை. இனி நீ அந்த எகிப்துக்குள்ள நீ போக மாட்டா. இனி அந்த எகிப்துல இருக்கிற எகிப்துல பார்வோனும் சரி, அந்த ரதங்களும் சரி, குதிரை வீரரும் சரி, உன்னை பின்தொடர முடியாது. ஏன்னா இந்த பகல்ல அவைகளை, ஆமே, செங்கடலை கத்தவர்களை மூழ்கடித்து விடுகிறார். உடரபலப ஷரபலவர உடலரதரஷ்யம் உடரரஷ்யா ஹalleluya. உடரபல பின்தொடர்கிறவர் அழியட்டப்பா. எங்கள் சபையில் இருக்கிற இன்னைக்கு வராத பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். சண்டே மட்டும் வருகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் பிள்ளைகளை பின்தொடர்கிறவைகள் நிர்மூலமாகி போகட்டும். ஓ ஆமென். செங்கடலில் அவர்கள் மூழ்கடித்து போனார்கள். வேதம் சொல்லுகிறது, காற்றை வீச பண்ணினார், கடல் அவர்களை மூடிக்கொண்டது. திரளான தண்ணீர்களின் ஈயம் போல அவர்கள் அமைந்து போனார்கள். உடா மனாஷியா தொடருவே. இனி இவனை எழும்ப விட மாட்டேன், இனி இவனை முன்னேற விட மாட்டேன், பிரகாசிக்க விட மாட்டேன், சுகமாய் வாழ விட மாட்டேன், பரிசுத்தமாய் வாழ விட மாட்டேன். ஆமை என்று சொல்லுகிற எல்லா குதிரை வீரர்கள், எல்லா பார்வோனின் சேனைகளும், ஆமா, இன்றைக்கு அமிழ்ந்து போவதாக. பின்தொடர்கிறவைகள் அமிழ்ந்து போவதாக. எங்களுக்கு தேவை விடுதலை மட்டும் இல்லை, எங்களுக்கு தேவை நிரந்தரமான விடுதலை. நிரந்தரமான விடுதலை வரணும்னா பின்தொடர்கிறவைகள் அமிழ்ந்து போகணும். ஆமா, இன்னைக்கு ஒரு விடுதலை வந்துச்சுன்னா சாகிற வரைக்கும் அந்த நிலைமை இனி திரும்ப வரக்கூடாது. சாகிற வரைக்கும் திரும்ப அந்த நிலைமை வரக்கூடாது. சாகிற வரைக்கும் திரும்ப அந்த நிலைமை வராது. ஏன்னா நாங்க பெற்றுக்கொள்ளுகிற விடுதலை அது ஆமென். எந்தெந்த ஆவிகள் பின்தொடர்கிறதோ அவைகள் இன்றைக்கு செயலிழந்து போவதாக. எங்கள் அப்பா அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன். ஓரியாலவா ஷியாந்தனா. ஆமென். சொல்லுங்க, பின்தொடர்கிறவைகள் அமிழ்ந்து போனது. சொல்லுங்க, இந்த வார்த்தையை சொல்லுங்க, பின்தொடர்கிறவைகள் அமிழ்ந்து போனது. ஆமென். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன், இன்னைக்கு ஒரு நிரந்தரமான விடுதலை இதற்குள் வெளிப்படுகிறது. இந்த சபைக்கு ஒரு நிரந்தரமான விடுதலை. ஏன்னா இந்த இடம் ஓரை பர்வதமாய் மாறிவிட்டது. ஒரு ஓரை பர்வதமாய் மாறிவிட்டது. ஓடார சாந்தனர. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ரெண்டாவது, 3 சொல்லணும். ரெண்டாவது நிரந்தரமான விடுதலைக்கு காரணம், இதுவரைக்கும் பார்வோனுடைய கட்டுப்பாட்டுக்குள் இந்த ஜனங்கள் இருந்தார்கள். லட்சக்கணக்கான ஜனங்கள் யாருக்கு கட்டுப்பாட்டுக்குள் இருந்தார்கள்? சொல்லுங்க, பார்வோனுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருந்தார்கள். அவனுடைய ஆளுகைக்குள், அவனுடைய அதிகாரத்துக்குள், அவனுடைய அடக்குமுறைக்குள், அவனுக்கு இடத்துல இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸ்தோத்திரம், ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் ஆண்டவர் வெளியே கொண்டு வந்தார்னா, ஆமாம், இனி விடுதலை ஆக்கினார்னா, இனி அந்த லட்சக்கணக்கான இஸ்ரவேல் ஜனங்களை ஆளுகை செய்வது பார்வோன் அல்ல. இனி லட்சக்கணக்கான ஜனங்களை ஆளுகை செய்வது தேவனாகிய கர்த்தர், பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா.
ஆமேன். ஒரே வார்த்தையில் சொன்ன அந்த ஜனங்கள் பார்வோனுடைய கட்டுப்பாட்டிலிருந்து தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள் வந்தார்கள். யாருடைய கட்டுப்பாட்டுகள்? யாருடைய கட்டுப்பாட்டுகள்? எஸ் 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 தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள் வந்தார்கள். தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள் வந்தனால அவர்களுக்கு கிடைத்த விடுதலை நிரந்தரமான விடுதலை. நிரந்தரமா. அவன் நினைச்சான் இவங்களுக்கு யாரும் கிடையாது. பார்வோன் நினைச்ச பின்தொடர்ந்து பிடிச்சி இவங்களை திரும்ப கொண்டு வந்தா இவங்களை தடுக்க யார் இருக்கிறா? எந்த ராஜா இருக்கிறா? எந்த மனிதன் இருக்கிறான்? எந்த இராணுவ வீரர் இருக்கிறார் அப்படின்னு நினைச்சான். ஆமேன். முட்டாள் பார்வோனுக்கு தெரியல இவனுங்களை கண்ட்ரோல் பண்றது. இவனுக்கு இப்போ யாருக்கு கட்டுப்பாட்டுகள் வந்து விட்டார்கள் என்றால் அந்த 400 வருஷம் தாண்டின பிறகு இப்போ இவங்க யாருக்கு கட்டுப்பாட்டுகள் வந்து விட்டார்கள்? தேவனுடைய கட்டுப்பாடு. அவர் சொல்ற நான் இறங்கினேன். ஆண்டவர் சொல்றார் இவர்களை விடுதலையாக்க நான் இறங்கினேன். இனி அந்த ஜனங்கள் பார்வோனுடைய கட்டுப்பாட்டுக்குள் அல்ல, இனி அந்த ஜனங்கள் என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வந்து விட்டார்கள். எனவே அவர்களுடைய விடுதலை ஐயோ 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 ஊடா மாமா மாமா ஷால்கா தாஸ்மே லேவே ஸ்வீனி அல்கோ ஷகல்கா சிபானமா. ஆமேன். அப்பா திட்டோலைக்கு அந்த பக்கம் இருக்கிற எல்லா ஜனங்கள்ல இருந்து வீரப்புலியில இருக்கிற எல்லா குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன். அத்தனை பேரும் பார்வோனாகிய பிசாசுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இல்ல, மனோஜுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ள இல்ல, ஆமே எந்த மனிதர் கட்டுப்பாட்டுக்குள்ள இல்ல, அத்தனை ஜனங்களும் தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள் வந்து விட்டார்கள். நாங்கள் இனி எங்களை ஆளுகை செய்வது, ஆமேன், எங்களை கண்ட்ரோல் பண்ணுவது பார்வோன் அல்ல, எங்களை ஆளுகை செய்வது கர்த்தர் ஒருவரே. ஹல்லேலூயா. அவங்க சொல்றாங்க, அதான் 11வது வசனம், கர்த்தாவே தேவர்கள் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகி உமக்கு ஒப்பானவர் யார்? ஒருவருமே இல்லை. இப்போ நாங்கள் பார்வோனுடைய கட்டுப்பாட்டுக்குள் அல்ல, இப்போ நாங்கள் ஹல்லேலூயா தேவனுடைய உடரபால ஷகர் சத்தமாய் 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 ரேமானா சிகதரகடமனா ஊடரலரக சிகதரகடமனா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களை நான் ப்ளஸ் பண்ணுறேன். எந்த மனுஷ கட்டுப்பாட்டுக்குள்ள நீங்க கிடையாது, எந்த பிசாசுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ள கிடையாது, பணத்துக்கு கட்டுப்பாட்டுல நீங்க கிடையாது, அதிகாரத்துடைய கட்டுப்பாட்டுக்குள்ள நீங்க கிடையாது, ஆமா, எந்த வேலையுடைய பிசினஸுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ள நீங்க கிடையாது. நாம் ஒரே ஒருவருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறோம். நம்மை ஆளுகை செய்கிறது ஒருவரே. நம்மை ஆளுகை செய்கிறவர் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். ஆமென். எனக்காய் நிற்கும் ஏசு. உங்கள் தலைக்கு நேரம் இல்லை, உங்கள் தலைக்கு மேலே கை வச்சு சொல்லுங்கள், நான் தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறேன், தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறேன். ஆமென் ஆமென். இப்படி சொல்லுங்கள், தேவனை தவிர வேறு ஒன்று என்னை ஆளுகை செய்ய முடியாது. நல்லா கையை தட்டி உடாராள சகதனம். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே. நிரந்தரமான விடுதலை. ஆமே சொல்லுங்க, என்ன எப்படிப்பட்ட விடுதலை? ஆமே. ஒன்று, ஏன் நிரந்தரமான விடுதலை? பின்தொடர்கிறவன் அமிழ்ந்து போனான். ஆமே. ஏன் நிரந்தரமான விடுதலை? இனி நாங்கள் வேறு ஒன்றுடைய கட்டுப்பாட்டுக்குள் அல்ல. யாருடைய கட்டுப்பாட்டுக்குள்? தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள். ஆமே. 3வது, நம்ம செய்ய வேண்டியது. இந்த 2 அவர் செய்வார், இது நம்மள்கிட்ட இருக்க வேண்டிய வேலை. ஆமே. அதனால் இதுக்காக ஜோம் பண்ணி முடிப்போம். ஹல்லேலூயா. அந்த 21வது 15, 21 பாடுகிறார்கள். ஆமே. கடல்லே வெற்றி சிறந்த என்று என்ன செய்தார்கள்? பாடிட்டு அங்கே இருக்கல. ஆமேன். ஸ்தோத்திரம். ஆமேன். 22 இருக்கிறது, பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினான். அடுத்து அவர்கள் சூர் வனாந்தரத்திற்கு புறப்பட்டார்கள். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். அப்போது அவர்களுக்கு நிரந்தரமான விடுதலைக்கு 3வது ஒரு காரணம், இனி இப்போ செங்கடலை தாண்டி நிற்கிறாங்க. 1 மாதம் தாண்டி அந்த ஜனங்களை இங்கே தான் நின்னாங்கன்னு சொல்லி போய் பார்த்தா, 1 மாதம் தாண்டி அந்த இடத்துல போய் பார்த்தா அவங்கள என்ன செய்யாது? சொல்லுங்க, இல்லை, அவங்கள காணாது. ஏன்னா அவர்கள் என்ன செய்தார்கள்? பிரயாணம் பண்ணினார்கள், புறப்பட்டு போனார்கள். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ சூர் வனாந்தரத்துக்கு போய் சேர்ந்தாச்சு. அங்கே போய்
இனி அங்கே 1 மாதம் 2 மாதம் தாண்டி இந்த சூர் வனாந்தரத்தில் தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த வனாந்தரத்தில் போய் பார்த்தா அவங்கள அங்கே என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. ஏன்னா அவர்கள் அங்கேருந்து என்ன செய்தார்கள், பிரயாணம் பண்ணினார்கள், புறப்பட்டார்கள். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நிரந்தரமான விடுதலைக்கு இது முக்கியமான ஒரு காரியம் என்னென்னா, உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நேற்றைக்கு இருந்த அதே அனுபவத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடாது. ஹலோ, ஆமேன். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். 1 மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் இங்கே நின்னீங்க அப்படின்னா 1 மாதம் தாண்டி உங்களை பார்க்கும்போது நீங்கள் இங்கே வந்து நிற்கணும். ஆமேன். அதுக்கு அடுத்த மாதம் தாண்டும் போது எங்கே இருக்கணும், அங்கே இருக்கணும். நீங்கள் பிரயாணம் பண்ணி கொண்டு இருந்தீங்கன்னா, ஆமேன், ஸ்தோத்திரம், ஒருவராலும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. உங்களுடைய விடுதலை நிரந்தரமான விடுதலையாயிரும். ஆமேன். இன்றைக்கு அநேகருக்கு விடுதலைக்கு, நிரந்தரமான விடுதலைக்கு காரணம் இல்லாததுக்கு ரகசியம் என்னென்னா, அவர்களுக்கு அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் பிரயாணம் இல்லை, அங்கே நிற்கிறாங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள அதே கைத்தட்டு, அதே அந்நிய பாஷை, ஸோ அதே சேரு, அதே இடம், ஸோ அதே உறக்கம். பின்ன எப்படி விடுதலை நிரந்தரமாக இருக்கும்? நோ 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 நோ. நான் என்ன செய்வேன் சொல்லுங்கள், பிரயாணம். நான் அந்த ஃபாஸ்டிங் போல் அதான் நான் சொன்னது. அது நடக்கணும், இது நடக்கணும் என்பது 2வது இருக்கட்டும். உங்களுடைய ஏக்கம் எதுவாக இருக்குன்னா, அந்த ப்ரேயரில் என் ஆவிக்கிற வாழ்க்கை பல மடங்கு முன்னேற்றத்திலே கொண்டு வந்திருக்கணும். ஆமேன். பரிசுத்தமாக இருக்கிறவன் அப்படியே இருக்கட்டும் ஆண்டவர் சொல்லலை. பரிசுத்தமாக இருக்கிறவன் என்ன செய்யட்டும், இன்னும் பரிசுத்தம். அவன் இன்னும் ட்ராவல் பண்ணணும். ஆண்டவர் எதிர்பார்க்குறார். ஆமேன். சத்தமாக ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். இப்படி ஆவிக்கிற வாழ்க்கை இது போதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை பாஸ்டர், இன்னும் பிரயாணம் பண்ணி எத்தனை பேர் விரும்புகிறீங்க? ஆமேன். அப்படின்னா உங்களை பின்தொடர்கிறவனால அவன் ஒன்று அமிழ்ந்து போனான். ஆமேன். ஒன்று உங்களை சேதப்படுத்த முடியாது. நம்முடைய விடுதலை எப்படிப்பட்ட விடுதலை? நிரந்தரமான. ஆமேன். இதில் நிறைய உள்ள வருது, பட்டு நான் நிப்பாட்டுறேன். இது நமக்கு இருக்கணும். ஒருபோதும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் திருப்தி அடைந்து விடவே கூடாது. நான் பிரயாணம் பண்ணி கொண்டே இருக்கணும். நான் பிரயாணம் பண்ணி கொண்டே இருக்கணும். ஏன்னா நான் 5 மாதத்துக்கு முன்பாக பேசின அதே அந்நிய பாஷை நான் இன்றைக்கி பேசக்கூடாது. புதிய அந்நிய பாஷை. அன்றைக்கு இருந்த ஸ்பிரிச்சுவல் லெவல் இப்போ இருக்கக்கூடாது. நான் பிரயாணம் பண்ணியிருக்கணும், முன்னேற்றம் வந்திருக்கணும். அப்படின்னா எனக்குள் இருக்கிற விடுதலை அது அப்படியே இருக்கிற, ஆமேன், சோத்திரம், விழுந்து விழுந்து எழுகிறதல்ல. என்னுடைய விடுதலை அது நிரந்தரமான விடுதலை. எத்தனை பேர் ஆமேன் சொல்லுகிறீர்கள்? நான் சொல்கிறேன், கர்த்தர் இன்னைக்கு நமக்கு விடுதலை ஆக்கினார் என்றல்ல, ஒரு நிரந்தரமான விடுதலை கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. ஆமே. பின்தொடர்கிறவன் அமிழ்ந்து போனான். ஆமே. இனி நான் பார்வோனுடைய ஆளுகைக்குள் அல்ல, பார்வோனுடைய கட்டுப்பாட்டுக்குள். யாருடைய கட்டுப்பாட்டுக்குள்? தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள். ஆமேன். நான் அப்படி இருக்கிற நபர் அல்ல. நான் என்ன செஞ்சு கொண்டு இருப்பேன்? பிரயாணம் பண்ணி கொண்டே இருப்பேன். ரட்சிப்பா, அடுத்து அபிஷேகமா, அடுத்து ஞானஸ்நானமா, ஆண்டவரோடு உள்ள நெருக்கம், உறவு, கிருபைகள், வரங்கள், வல்லமை, ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்பேன். என்னை தேடி வருகிறவர்கள், என்னை பார்க்கும்போது நான் இதற்கு முன்பாக இருந்த அந்த இடத்துல என்னை பார்க்கக்கூடாது. என்னை பார்க்கிறவர்கள் நான் இதை காட்டிலும் அடுத்த ஒரு இடத்தில் இருப்பதை என்னை பார்க்கிறவர்கள் கர்த்தர் பார்க்க வைப்பாராக. அப்படின்னா என்னுடைய விடுதலை எப்படிப்பட்ட விடுதலை? சொல்லுங்க. ஆமேன். அப்போது அந்த என்கவுண்டர் நடந்த இடத்திலிருந்து போன ஒருத்தன், அவன் விடுதலை ஆக்குகிறவன், அவனும் விடுதலை பெற்றான். அடுத்து எப்படி புறப்பட்டு போனான்? விடுதலை. ஏன்னா ஆண்டவர் சொன்ன, நான் விடுதலை ஆக்கும்படியாக இங்கே இறங்கி வந்திருக்கிறேன். கண்களை மூடுவோம். மணி 1 ஆயிற்று. ஹல்லேலூயா. ஆமென். இந்த இடம் ஆண்டவர் இன்றைக்கி நம்மளோடு இந்த இடம் விசேஷமாக மாறினா நான் ஜெபிக்க வந்தேன். ஆனால் ஆண்டவர் தெளிவாக நம்மளோட இந்த இடம் ஒரே பர்வதமாக கற்று மாற்றி இருக்கிறார். ஆமேன். ஒரு நான் தொடங்கி தான் விட்டுருக்கிறேன். ஆண்டவர் அனுமதித்தா சனிக்கிழமை நான் திரும்ப நாளைக்கு ஈவினிங் நான் இருப்பேன். ஆமேன். நாளை ஈவினிங் இதே டச் பண்ணோம். ஆண்டவர் அனுமதித்தால் ஆமேன். எப்படின்னு தெரியாது. ஹல்லேலூயா. கர்த்தர் இதிலிருந்து இன்னும் பல சத்தியங்களை நம்மோடு கூட பேசுவாராக. ஆமேன். சொல்லுங்க. நிரந்தரமான விடுதலை. நான் விடுதலை பெற்றவள் மட்டுமல்ல,
நான் விடுதலை ஆக்குகிறவள். ஆமே. உங்களை நான் ப்ளஸ் பண்ணுறேன். நீங்கள் விடுதலை பெற்றவர்கள் மட்டுமல்ல, அநேகரை விடுதலை ஆக்குகிறவர்களாக கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. ஆமே. எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும், எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. சொல்லுங்க, எனக்கா. ஆமே. நிற்கும் உடபரபலப ஷிரபிரி பிரி பிரி பிர பலபரபலப உடரபலப ஷிகதரகட. ஆமென். ஆண்டவரே, இந்த மூளையில் இவ்வளோ பெரிய ரெவலேஷனை தந்து அப்பா இப்படிலாம் நீ பேச வச்சிருந்தா எங்களுக்கு ஒன்று மட்டும் தெரியுது, ஏதோ நாங்கள் சாதாரணமானவங்க கிடையாது, இந்த சபையும் சாதாரணமானது கிடையாது, இங்கே வந்து ஆராதிக்கிறவர்களும் சாதாரணமானவர்கள் கிடையாது, ஏதோ சூப்பர் நேச்சுரல் என்பது மட்டும் எங்களுக்கு தெரியுது. 1 month ஃபாஸ்டிங் பீரியடில் ஏதோ மகிமையாக கர்த்தர் செய்ய போகிறீர் என்பது மட்டும் எங்களால் புரிந்து கொள்ள முடிகிறதப்பா. நாங்கள் சரணடைகிறோம், நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீ நிரந்தரமான விடுதலை இனி பின்தொடர், அந்த பாவம் எங்களை பின்தொடர முடியாதப்பா. பின்தொடர்கிறவன் அமிழ்ந்து போனானப்பா. அப்படியே நீ செய்கிறவன் நன்றி. இன்றைக்கு இந்த உபவாச ஜெபத்துக்கு வந்த பிள்ளைகளை நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன். நிரந்தரமான விடுதலை பெற்றுக்கொண்டு செல்வார்களாக. உடைய நாமம் தொடர்ந்து மகிமைப்படட்டும், பெரிய காரியங்களை செய்யும். எல்லா துதிகனமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை உஷ்மினா ஹல்போ உஷ்மா ஹல்மஸ்மினி. என் ஆத்துமாவே அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ. சந்தோஷமாக போயிட்டாங்க. சாட்சியாய் கர்த்தர் உங்களை நிறுத்துவார். ஆமென்.